இந்த திருமண கட்டத்துக்குள் அல்லாமல் வெளியே செய்கிற உணர்ச்சிகளை காண்பிக்கிற எல்லா காரியமும் பாவத்துக்குள் வந்து விடுகிறது. தேவன் வைத்த ஒழுங்கு, தேவன் வைத்த சட்டம் திருமணம். இந்த திருமணத்துக்கு வெளியே நடக்கின்ற எந்த செயல்களும், உணர்ச்சியினாலே செக்ஸினாலே ஏற்படுகிற எந்த செயல்களுமே பாவம் என்கிற கட்டத்துக்குள் வந்துருது. அதே மாதிரி திருமணம் கழித்தவர்கள் தன் மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணை நேசிச்சாங்கன்னாக்கா அது பாவத்துக்குள் வந்துடுது. ஏன்னா வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுறாங்க. தேவன் அமைத்த ஒழுங்கு மனைவி புருஷன், இதை கர்த்தர் ஒழுங்கு வைத்திருக்கிறார். இதை மீறி புருஷன் வேறொரு மனைவியை தேடினாலோ, மனைவி புருஷனை விட்டு வேறொரு புருஷனோடு தொடர்பு வைத்தாலோ பாவம். திட்டவட்டமாய் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த கர்த்தர் உணர்ச்சிகளை வச்சுட்டு அது அப்படியே அம்போன்னு விட்டுல